ம். ஸோ செகண்ட் லெசன் ஆப்டிக்ஸ் பார்க்கலாம். ஸோ செகண்ட் லெசனில் முக்கியமான டாபிக் ஆப்டிக்ஸ். லெசனில் பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட் லெசனில் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிற கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தோம். ஸோ செகண்ட் லெசன் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் லெசன் ஆப்டிக்ஸில் ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். ஸோ லைட்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ லைட் அப்படின்னு என்ன தெரியும் நமக்கு, லைட் ரெஃப்ராக்ட் ஆகும், ஸ்கேட்டர் ஆகும். ஸோ யூ ஹேவ் டூ டைப்ஸ் ஆஃப் லென்சஸ், கான்கேவ் கான்வெக்ஸ். யூ ஹேவ் டூ டைப்ஸ் ஆஃப் மிரர் இருக்கும், கான்கேவ் கான்வெக்ஸ் மிரர் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் நமக்கு வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸாக 9th ஸ்டாண்டர்டில் நமக்கு ஒரு பேசிக்ஸாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே எதை கொடுத்துருக்காங்க, இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. முக்கியமான ஒரு ஒன் வேர்டு இது. லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி விச் ட்ராவல் இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ். ஸோ படிச்சிருப்போம் இல்லையா, லைட் ஆல்சோ ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரைட் லைன் அண்ட் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் வேவ். The path of light is called a ray of light and a group of light is called a what, beam of light. ஒரே ஒரு சிங்கிள் லைட் ஒரு லைனில் போச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுறோம், ரே. ஃபார் எக்ஸாம்பிள் சன் ரேஸ் சொல்லலாம். ஸோ குரூப் ஆஃப் ரேஸ், டார்ச் லைட்லேருந்து ஒரு லைட் வருது அப்படின்னா அது பீம் ஆஃப் லைட் நம்ம சொல்லுவோம். ஸோ எனி ஆப்ஜெக்ட் கிவ்ஸ் அஸ் லைட் இஸ் கால் வாட் வி சே சோர்ஸ் ஆஃப் லைட். ஸோ சம்டே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, the emit their own light are called luminous object, நான் luminous object. இந்த இன்ட்ரடக்ஷன் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா. ஸோ இங்கே என்ன நெக்ஸ்ட் போயிடலாம் நம்ம அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, பட் மோஸ்ட்லி தே ஆர் ஆஸ்கிங் இன் 4 மார்க். ஸோ முக்கியமாக ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்ம சொல்கிறோம், வெரி வெரி ஈஸி. ஸோ எல்லாரையும் எழுதக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இருக்கும், நமக்கு எல்லா எக்ஸாம்ஸ்லையும் மிட் டேர்மில் பார்த்தீங்கன்னா, குவார்டர்லியில், ஹாஃப்டர்லியில். ஸோ ஈஸி பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் சரி, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயும் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஸ்டினாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம எழுதலாம். என்ன எழுதலாம், லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. நமக்கு தெரியும் லைட் அப்படிங்கிறது எனர்ஜி. ஏன் எனர்ஜி நம்ம சொல்கிறோம், ஒவ்வொரு எனர்ஜிலேருந்து எனர்ஜிக்கு ஈஸியாக அது மாறும் இல்லையா, தட் இஸ் கால் எனர்ஜி. ஸோ லைட் ஆல்வேஸ் ட்ராவல் இன் அ ஸ்ட்ரைட் லைன். நமக்கே தெரியும் லைட் எப்பொழுதுமே ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் ஆகும். ஓகேவா, it does not bend any each other. Next, light does not any medium for its propagation. So propagation அப்படின்னா ட்ராவல் ஆகிறதுக்கு எந்த மீடியமும் தேவையில்லை. இட் கேன் ட்ராவல் த்ரூ வேக்யூம். ஏங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. வேக்யூம் அப்படிங்கிற கூட யூஸ் பண்ணுறது. ஏன்னா சவுண்டு வந்து வேக்யூமில் ட்ராவல் ஆகாது, பட் லைட் என்ன பண்ணும், எந்த இடத்துல வேணாலும் லைட் அடித்தா நமக்கு லைட் வந்து ட்ராவல் ஆகும். அது காற்று இருக்குது, இல்லை அங்கே மழை பெய்யுது, வெயில் அடிக்க, அந்த மாதிரி எந்த விஷயமும் அங்கே தேவையில்லை. ஸோ வாட்டர்லேயும் ட்ராவல் ஆகும், ஏர்லேயும் ட்ராவல் ஆகும், வேக்யூம்லேயும் ட்ராவல் ஆகும். ஸோ எந்த மீடியமுக்கும் அதுக்கு தேவையில்லை. மீடியம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்ன பண்ணும், ட்ராவல் ஆகும். ஏன்னா நமக்கு சன்லைட் அங்கேருந்து இங்கே வரதுக்கு எந்த மீடியமும் அங்கே இல்லை, எல்லாம் என்ன பண்ணுவோம். ஸோ டஸ் நாட் ரெக்வயர் எனி மீடியம். அப்போ கொடுத்துருக்காங்க வேக்யூம். ஏர் அங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ், ஏர், வாட்டர் எல்லாத்தையும் ட்ராவல் ஆகும். ஸ்பீட் ஆஃப் லைட் முக்கியமான பாயிண்ட். அந்த வெலாசிட்டி ஆஃப் லைட் ஆர் ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் வாட், 3 × 10⁸ மீட்டர் எஸ் பவர் -1 எழுதலாம், இல்லை மீட்டர் பை செகண்டும் கூட நம்ம எழுதிக்கலாம். மீட்டர் பை செகண்டும் எழுதலாம், இல்லை மீட்டர் எம்எஸ் பவர் -1 எழுதலாம். ரெண்டும் சேம் தான். ஸோ புக்கில் கொடுத்துருக்க மாதிரியே நீங்கள் எழுதலாம். Since light is a form of wave, it is characterized by wavelength, frequency, which are related by the equation c is equal to nu lambda. So velocity, frequency சொல்கிறோம் இல்லையா, இது then lambda. ஸோ லைட்டுக்கு dual nature. லைட் எப்படியும் dual nature. ஒன்று என்னது ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும், இன்னொன்று வேவ் ஃபார்ம். ஸோ லைட் இஸ் அ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. ஸோ இம்பார்ட்டன்ட் என்ன பண்ணுங்கள், எப்பொழுதுமே இந்த லெசன் எடுக்கும்போது இந்த கொஸ்டின் நம்ம ரீகால் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஓனாகவே எழுதிடலாம். அதாவது எனக்கு எப்பொழுதுமே ஞாபகம் இருக்கும். First point, light is a form of energy. Light travels in a straight line. Light does not require any medium. Speed of light. Light is a form of wave. அவ்வளோதான். 4 points கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர் லைட் ஹஸ் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி சொல்லியிருப்பாங்க இல்லையா. Why does the sky appear blue in color? Why red light has the shorter wave length? புக் பேக்கில் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த கான்செப்ட், வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வன்சி தான் அந்த ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது, சன்செட் சன்ரைஸ் அப்போ ஆரஞ்ச் கலரில் இருக்குது. ஸோ ரெட் கலரில் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த டிஃப்ரெண்ட் கலர்ட் லைட், ஒவ்வொரு லைட்டும் ஒவ்வொரு வேவ் லென்த்லையும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிலையும் வந்து ட்ராவல் ஆகும். Among the visible light, visible lightனா நார்மல் லைட், the violet has the lowest wavelength and red light has the highest wavelength. ஏன்னா இதில் பாருங்கள் அப்படின்னா விப்கியார் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரெயின்போ ஃபார்மேஷனில். ஸோ விப்கியார் அப்படின்னு VIBGYOR. அதில் ஃபஸ்ட்டு எது வயலட் இருக்கும், லாஸ்ட் என்ன இருக்கும், ரெட் இருக்கும். ஸோ ரெட்டுக்கு லாங்கஸ்ட் வேவ் லென்த், வயலட்டுக்கு என்ன இருக்குது, ஸ்மாலஸ்ட் வேவ் லென்த். லைட் இஸ் இன்ஸ்டன்ட் ஆன் த சர்ஃபேஸ் பிட்வீன் டூ மீடியா, இட் இஸ் பார்ட்டிகல் ரெஃப்ளெக்டட் அண்ட் பார்ட்லி ரெஃப்ளெக்டட். ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ்,
ஃபார் எக்ஸாம்பிள் லைட் வந்து ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு டார்ச் அடிக்கிறீங்க அப்படின்னா ஏர்லேருந்து வாட்டருக்குள்ளே போகும்போது என்ன ஆகும்? சிலது ரெஃப்ளெக்ட் ஆகும், சிலது ரெஃப்ராக்ட் ஆகும். இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க முக்கியமான பாயிண்ட்டாக. ஸோ இந்த 8 பாயிண்ட்ஸில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எதுனாலே 5 மார்க் வாங்கிடலாம். ஸோ கண்டிப்பாக அந்த 8 பாயிண்ட்ஸையும் ரிப்பீட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸாக நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அதுலேருந்து நமக்கு வரும். ஸோ கொஸ்டின் பேஸ்டாக நம்ம போகலாம் இதில். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் நமக்கு தெரியும். ரெஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ செல்ஸ் லாஸ் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? இந்த இன்சிடென்ட் ரே, ஸோ நமக்கு லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் தெரியும். இங்கே ரெஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ராக்ஷன் என்னது? When light travels from one medium to another medium, it undergoes deviation. This is called refraction. நம்ம பார்த்துருப்போம். ஒரு வாட்டர் ஒரு என்னது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு லெமன் உள்ளே போட்டிங்க எப்படி இருக்கும்? லெமன் வந்து பெருசாக தெரியும். ஏன் அப்படின்னா ரெஃப்ராக்ஷன். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரெஃப்ராக்ஷன். ஒரு லைட் ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் ட்ராவல் ஆகும்போது கண்டிப்பாக என்ன நடக்குங்க? ரெஃப்ராக்ஷன் நமக்கு நடக்குது. ரெஃப்ராக்ஷன். திஸ் இஸ் கால்ட் ரெஃப்ராக்ஷன். இது ஃபர்ஸ்ட் மீடியம், இது செகண்ட் மீடியம். The bending is called what we say? Refraction அப்படின்னு நம்ம சொல்கிறோம். This is called deviation of the ray is called refraction. Refraction takes place with a difference in the velocity of the light. For example, இது ஏர் மீடியம், இங்கே வாட்டர் இருக்குது அப்படின்னா இது என்ன? இது ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் ட்ராவல் ஆகும்போது மட்டும்தான் டிவியேஷன் நடக்குது. This is called the refraction. So refraction of light obeys two laws of refraction. What is the first law? இங்கே first law நமக்கு இருக்கு. The incident ray, the reflected ray and the normal all lie on the same plane. Next second law, Snell's law. இது என்ன ray? Incident ray, reflected ray of light. இது என்ன? Incident ray. For example, incident ray. இதுதான் incident ray. இது refracted ray. The incident ray, the refracted ray all lie on the same plane. Second, the ratio of the sine of angle of incidence and angle of refraction is equal to the refractive indices of two media. ஸோ ஒவ்வொரு மீடியமுக்கும் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் வேல்யூ இருக்கும். ஸோ அதை பொறுத்து என்ன பண்ணுறோம்? நம்ம அது ரேஷியோ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் ஆஃப் டூ மீடியா. திஸ் இஸ் கால் வாட் லா? ஸ்னெல்ஸ் லா. முக்கியமான ஒரு லா. ஸ்னெல்ஸில் கண்டிப்பாக ரிப்பீட்டட் 2 மார்க் கொஸ்டின் ஸ்னெல்ஸ்லா. ஸ்னெல்ஸ்னா ஸ்டேஸ் தென் இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ செல்ஸ்னா 2 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக இது 2 மார்க்கில் வரும். நெக்ஸ்ட்டு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் கிவன் த வேல்யூ மியூ இஸ் ஈக்குவல் டு C/V. இது நமக்கு ஃபார்முலாவில் வரும். டிஃபைன்ட் ஆஸ் த மியூனா என்னது? ரெஃப்ராக்டிவ் இண்டிசஸ். சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேக்யூம், வெலாசிட்டி ஆஃப் த லைட் இன் த மீடியம். ஸோ 3 × 10⁸ டிவைட் பை என்ன வேல்யூவில் அது போகுதோ அது. நெக்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் இஸ் லோ, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஹை. இந்த வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? லைட்டோடைய ஸ்பீடு குறையும். When light falls from a denser medium to a rarer medium, the refracted ray is bent away from the normal and drawn to the interface. So denser medium to rarer medium to denser medium நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ bend towards the normal, bend away the normal. இது எல்லாமே நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே தான் இந்த பார்த்தோம் இல்லையா? ரெஃப்ராக்ட் ஆகும்போது இது நார்மல் அப்படின்னா டுவர்ட்ஸ் த நார்மல், அவே த நார்மல், அவ்வளோதான். இதுதான் கொடுத்துருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் ரெஃப்ராக்ஷன் ஆஃப் த காம்போசிட் லைட், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். முக்கியமான கான்செப்ட் இதில். டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்னா என்ன? ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டு 7 கலர்ஸ். Splitting of white light into 7 colors. Composite light பார்த்துருப்போம் இல்லையா? So we know that sun is a fundamental source of light because a single color. என்ன இருக்குது? மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் முக்கியமான ஒரு கான்செப்ட். மோனோக்ரோமேட்டிக்னா சிங்கிள் லைட், ஒயிட் லைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சிங்கிள் லைட். On the other hand, composite source of light produces a white light which contains of different colors. மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னா சிங்கிள். source of light produces a light of single color. அது என்னது நம்ம சொல்கிறோம்? மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே வந்து ஒரு ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சன்லேருந்து வர லைட்டு ஒரு வாட்டர் ட்ராப்லெட்டில் பட்டுச்சு அப்படின்னா பண்ணும் டிஸ்பர்ஷன் நடக்கும். நடந்து 7 கலர்ஸ் நமக்கு பிரியும் இல்லையா? அதுதான் நமக்கு டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, பீம் ஆஃப் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், ரிப்பீட்டட் 2 மார்க் ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாம். When a beam of white light or composite light is refracted through any transparent medium such as glass or water, is split into component colors. This phenomenon is called as what? Dispersion of light. அதாவது ஒயிட் கலர் நிறைய கலர்ஸை பிரியறது. அது நம்ம எக்ஸாம்பிள் ரெயின்போ. அதான் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ ரெயின்போ கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. Why do we get a transparent medium? This is because different color lights are bent through different angles. Thus angle of refraction is different for different colors. முக்கியமான வார்த்தை. நெக்ஸ்ட், angle of refraction is the smallest for red and highest for violet. From cells now we know that angle of refraction is determined in terms of the refractive index of the medium. Hence refractive index is different for different colored lights.
ஸோ ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மியூ வேல்யூ மாறும். ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் த டிபெண்ட் அப்பான் த வேவ் லென்த் ஆஃப் லைட். எதை பொறுத்து அது மாறுது? வேவ் லென்த்தை பொறுத்து அது மாறுது. லாம்டாவோட பொறுத்து அது மாறுது. வேவ் லென்த்னா லாம்டா, அதை பொறுத்து அது மாறுது. நெக்ஸ்ட் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பார்த்துட்டோம். ஸ்கேட்டரிங்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ when light size enters atmosphere, the atoms and molecules are different gas present in the atmosphere refract in all possible direction. இப்போ சன்லைட் கீழே நமக்கு வருது அப்படின்னா அது ரேவாக வரும். அது வந்து நமக்கு எப்போ எர்த்தோட அட்மாஸ்பியரில் அது ட்ராவல் ஆகும்போது அதில் இருக்க ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுது? டிஃப்ரெண்ட் கேஸஸ் அந்த லைட் அப்சர்வ் பண்ணி எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணும்? ரெஃப்ராக்ட் பண்ணும். இங்கே ரெஃப்ளெக்ட் கிடையாது, ரெஃப்ராக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. we are using the word not reflect. reflect அப்படின்னா பட்டு திரும்ப அப்படியே போயிடுறது. ரெஃப்ராக்ட் அப்படின்னா ஊடுருவி போகிறது இல்லையா? இதுதான் ரெஃப்ராக்ட். பட்டு என்ன பண்ணுது? ஸ்கேட்டர்ட் ஆகி ரெஃப்ராக்ட் ஆகுது. This is called the scattering of light. This is called what we say? Scattering of light. In this phenomenon, the beam of light is directed in all direction, interact with the particle of the medium. This medium is called what we say? Scatter. For example, ஒரு ஏர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அது ஸ்கேட்டரர். இது தண்ணியில் இருந்துச்சுன்னா அது ஸ்கேட்டரர். வாட்டர் இங்கே ஸ்கேட்டர்டாக ஆக்ட் ஆகுது. இங்கே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங். 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் இருக்குது. ஒன்று எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், இன்எலாஸ்டிக். ஸோ இன்டீரியர் கொஷின்ஸ் நீங்கள் படிக்கும்போது ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டு, டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங்கா, ரேலியே ஸ்கேட்டரிங்லாம் அந்த புக் பேக்கில் இருந்தாலுமே இந்த லெசன் வந்து ஃபுல்லாகவே 2 மார்க்கில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா என்ன? இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா என்ன? எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா இன்சிடென்ட் லைட்டும் ஸ்கேட்டர்ட் லைட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் வாட்? ஸ்கேட்டரிங், எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். ஸோ the energy of the incident beam and the scattered beam are not same. ஒரே சேம் லெவல் எனர்ஜி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா பேர் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க? ரேலே, மை, டிண்டால் அண்ட் ராமன். ஸோ 9th படிச்சிருப்போம் டிண்டால் எஃபெக்ட், ராமன் எஃபெக்ட்னா என்னன்னு. இங்கே எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறோம்? ரேலே ஸ்கேட்டரிங் அண்ட் மை ஸ்கேட்டரிங் படிக்கிறோம். ரேலே ஸ்கேட்டரிங், ஸ்கேட்டரிங் ஆஃப் சன்லைட் பை த ஆட்டம்ஸ் ஆஃப் மாலிகுல் த அட்மாஸ்பியர் இஸ் நோன் அஸ் ரேலே ஸ்கேட்டரிங். முக்கியமான ஒரு 2 மார்க். அதோடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/4th பவர் ஆஃப் த வேவ் லென்த். 4th பவர் ஆஃப் த எவ்வளோ ஸ்கேட்டரிங் ஆகுது அப்படின்னா, ஸ்கேட்டர் எதை பொறுத்து மாறுது? வேவ் லென்த். வேவ் லென்த்தும் ஸ்கேட்டரிங்கும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது அதிகமானா இது குறையும், இது குறைஞ்சா இது என்ன ஆகும்? அதிகமாகும். அவ்வளோதான். ஷார்ட்டர் வேவ் லென்த் ஆர் ஸ்கேட்டர்ட். பாருங்க, ஷார்ட்டர் வேவ் லென்த் ஆர் ஸ்கேட்டர்ட் மச் மோர் தென் த லாங்கர் வேவ் லென்த் கலர்ஸ். வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் ஸ்கேட்டர் ஆகுது என்ன ஆகும்? கம்மியாக இருக்கும். ஸ்கேட்டர் அதிகமாக இருந்தால் வேவ் லென்த் என்ன இருக்கும்? அப்படியே மாறி மாறி வரும். When sunlight passes through the atmosphere, the blue color is scattered to a greater extent than the red color. இப்போ ஞாபகம் இருக்கா? Why sky appear blue? Because of the shorter wavelength is scattered more compared to longer wavelength is scattered less. அவ்வளோதான். இப்போ முக்கியமான புக் பேக் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. Why does the sky appear blue in color? இதோட பேசிக் கொஷின்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த லெசனில் நமக்கு 4 மார்க்கும் 2 மார்க்கும் தான் ரிப்பீட்டடாக வரும். ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் இந்த லெசன்னா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சுட்டு ரொம்ப ஈஸி. கற்றுக்கா 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் இது நான் பார்த்தோம். இது வந்து 4 மார்க் கொஸ்டின். இல்லைன்னா டீட்டெயிலில் காம்பினேஷனில் கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக 7 மார்க் கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் 7 மார்க் கொடுத்தாங்க அப்படின்னா 7 பாயிண்ட்ஸ் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இது 2 கொஸ்டின் பார்த்தோமா? Why does sky appear blue in color? Because blue has shorter wavelength. Why traffic signals are red color? Because it has longer wavelength. அவ்வளோதான் ஆன்சர். இது அதோட கீ டேர்ம். 2க்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தோம் இல்லையா? ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன? ஸ்னெல்ஸ்லாம் பார்த்தோம், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் பார்த்தோம், ரேலே ஸ்கேட்டரிங்லாம். ஸோ இந்த 1, 2, 3, 4 இந்த 4 மார்க்கு ஒரு டீட்டெயில் நம்ம கவர் பண்ணிட்டோம். 4, 5, 6. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்பொழுதுமே நீங்கள் இந்த லெசன் எடுக்கும்போது கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சு அதை எழுதி பார்த்துருங்க. ஓகேவா? எல்லா 2 மார்க்லேயும் எல்லா இதுலேயும் ஒரு பேசிக் கொஸ்டின் நமக்கு தெரியும் இல்லையா? ஈஸி லெவல், மீடியம் அண்ட் ஹை லெவல் கேட்டிருப்பாங்க. ஸோ ஈஸி லெவல் கொஸ்டின்ஸும் மீடியம் லெவல் கொஸ்டின்ஸில் இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினாக இந்த லெசனில் நம்ம டீட்டெயிலை தாண்டி நிறைய என்ன பண்ணலாம்? இந்த டிஃபரன்ஷியேட், ஐ டெஃபெக்ட்ஸ், மயோஃபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோஃபியா இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ இதுவும் 4 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இந்த லெசன்லேயே நமக்கு காம்பினேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் ஏபி. ஸோ ஒரு கொஸ்டின் 7 மார்க் கொஸ்டின் வந்துச்சுன்னா இதில் ஒரு ஏ கேட்டிருந்தாங்கன்னா ஒரு 2 மார்க் கம்பைன் பண்ணி ஒரு பியாக கேட்பாங்க. ஸோ அந்த லெசன் வந்து ரொம்ப 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 முக்கியம். உங்களுடைய குவார்ட்டர்லி பார்ட்டுக்கு நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் வீடியோவை. நெக்ஸ்ட் நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸை வச்சு நம்ம அடுத்தது மயோஃபியா, லென்ஸ்லாம் நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டெஃபினெட்லி ஐ வில் டூ. பை, டேக் கேர்.